சுண்டைக்காலை எத்தனையோ ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருந்தாலும் ஒரு முறை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு 1-2மா தட்டி எடுத்துக்கோங்க. அதனுடைய விதை பகுதியில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயத்தையும் பூண்டு பருக்களையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் 2 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு ஒரு பத்து தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்துக்கோங்க. புளியினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ துவையலுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்து வதக்கிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காய்களை சேர்த்து நல்ல சுருளை வதக்கிட்டு இதையும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துருங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அருமையான சுண்டைக்காய் துவையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.